நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்லா சேர்ந்தீங்க, நல்லா சேர்ந்தீங்க. எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்களா? ஒழுங்கா வந்து சேர்ந்துடுச்சே. 39 வந்தாச்சு, உங்களை சேர்த்தா 40 ஆச்சு. நல்ல பசங்களை கூட்டியாந்தீங்க. என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீவு. பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடிங்க. சரி, வாருங்கள், உள்ளே போகலாம். நீங்கள் போங்கள். கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன். சரி தௌலத். தௌலத், இந்தா எல்லோருக்கும் கூலி கொடுத்து விடு. மீதி இருந்தா உனக்குத்தான். மீதி இருந்தா என்ன, பாதி எனக்கு தானே. யார் உள்ளே? அமித் ஹுசூர். அமித், நான் உள்ளே போகிறேன். சமயம் பார்த்து 3 முறை கை தட்டியதும் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் வந்து சேர வேண்டும். அச்சா ஹுசூர். ஜாக்கிரதை, விழிப்புடன் இருங்கள். இன்னைக்கு நீங்கள்லாம் நரிமுகத்துல முடிச்சிருக்கீங்க. இந்தாங்க, ஆளுக்கு 5 முகலாம். கொண்டு வந்தது குதிரை, கூலி வாங்கறது நீங்க. சரி, குதிரையெல்லாம் முடிச்சுட்டு போங்க. என்ன விஷயமாச்சியானா? இதுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இல்ல, நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு. காசிம் கானின் பூதமா இருக்கும். இருந்தாலும் இருக்கும். கொஞ்சம் போய் பாரு. நான் மாட்டேன். பாருனாக்கா அப்ப நீ வா. ஹுசூர், ஹுசூர், வெளியில வரட்டுமா? சொல்லுங்க ஹுசூர், வெளியில வரட்டுமா? இப்ப வர வேண்டாம். 2 முறை கையை தட்டியவுடன் வந்தால் போதும். முதல்ல 3 முறை தட்டு வேணீங்களே. இப்ப திட்டம் மாறுது. அச்சா ஹுசூர். இவங்க யார் தெரியுமா? அலிபாபாவை கொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம். அந்த எண்ணெய் வியாபாரி தான் இவங்க தலைவன், அபு ஹுசைன். அபு ஹுசைன் இவன் தான் அவன்? ஆம், நம் குடியை கெடுத்த கொலைபாதகன் இவன் தான். நம்மை நாடோடியாக்கிய நைவஞ்சகன் இவன் தான். அப்படியா? இப்பவே போய் பாபா கிட்ட சொல்லி போறேன். அவசரப்படாதே, காரியம் கெட்டு போகும். கொலையும் கலாட்டாவும் நடக்கும். என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பழிக்கு பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது. இந்தா, நான் சொல்றபடி செய்ய வேண்டும். बहुत अच्छा, बहुत अच्छा. அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது. உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்தம். அவர் பெரிய வணிக வேந்தராம். அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபா மண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம். அவருக்கு நாம் தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டாமா? இப்பொழுது புரிகிறது மார்ஜானா உன் பொருள் புரிந்த போக்கு. அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன். கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொன்னும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டை கட்டுகிறாய். அவ்வளவுதானே மார்ஜானா? இதற்காகத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாய்? பாபா, நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. ஆமா, தவறுதான். நாடோடியாக திறந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேனே, நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல். அது நான் செய்த தவறுதான் மார்ஜியானா, நான் செய்த தவறுதான். பாபா, ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள், பின்பு அள்ள முடியாது. மார்ஜியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல, மனம் போற போக்கிலே வாழ்வதற்கு. பாபா, பாபா, உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள். பின் ஆயுளில் என்றுமே ஆடமாட்டேன். கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்று விடுகிறேன். பாபா, கடைசி முறை அனுமதி கொடுங்கள். முடியாது மார்ஜியானா,
முடியாது. இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே. போய்விடு மார்ஜியானா. போகிறேன். ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரியதை கேட்டு வாங்கி கொண்டுதான் போகப் போகிறேன். முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள். ஆமா, அதற்கு இப்பொழுது என்ன? அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது. உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள். சரிதான், திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய். உத்தரவு கொடுக்கிறீர்களா? உத்தரவு? என் உத்தரவுக்கு மதிப்பேறு வைத்திருக்கிறாயா? ஊர் கிடப்பவளை, ஏன் என் முன் நிற்கிறாய்? போய் ஆடு.
மன்னிப்பாகாத வஞ்சகச் செயல் இது. இப்படி நெஞ்சம் துணிந்து செய்த நீயும் ஒரு பெண்ணா? மன்னிக்க வேண்டும். மார்ஜானா செய்த காரியம் என் மனதை புண்படுத்தி விட்டது. நீலி, நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும். பாபா, பேசாதே. விருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறிபோயிருக்குமே. சூதாக வியாபாரியை கூட்டி வந்து தீதான காரியத்தில் இறங்கினான் என்று களங்கம் ஏற்பட்டிருக்குமே. எழுந்து நச்சு பாம்பே, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். என்னன்னா இது? எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் அண்ணா. மண்டை கர்வம் பிடித்தவளே, ஆடல் அழகி என்ற அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளே, நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளியிடம் மன்னிப்பு கேள். விருந்தாளி? யார் விருந்தாளி? ஏழை மக்களை இரக்கமின்றி கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனா நம் விருந்தாளி. வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று. புலி வாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வீசியிருக்கிறான். பாபா, இவன் வணிகன் அல்ல, எங்கள் வைரி. உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார அபு ஹுசேன். அபு ஹுசேன். என்ன ஆராய்ச்சி, என்ன கற்பனை! இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மார்ஜியானா, இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன். அன்பரே, பாவம், உலகம் தெரியாதவள். அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இரவில் வந்திருக்க மாட்டேனா? பட்டப்பகலிலா வருவேன்? ஆம். மார்ஜியானா, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி கடைகட்ட? பாபா, இன்னும் ஏமாந்து விடாதீர்கள். முகத்தில் உள்ள வெட்டுக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டு கொண்டேன். இவன் கொள்ளைக்கார அபு ஹுசேன் தான், சந்தேகமே இல்லை. சபாஷ். சபாஷ். சந்தேகமே இல்லை. நாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த பித்தம் தெளிய வேண்டுமானால் பீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான். தட்டு அபு ஹுசேன், நன்றாக கை ஓயும் வரையில் தட்டு. மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டிக் கொண்டே இரு. உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. என்ன உளறுகிறாய்? ஏமாந்த முண்டமே, உனக்கு பக்கத்துணையாக வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல், அவர்கள் என்ன செய்தார்? எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டோம். அப்பா, 1 2 39 பீப்பாய்ங்க. அத்தனையும் அருவி தண்ணீரை முட்டாள்களா? அவர்களை என்ன செய்தீர்கள்? நாங்க பெருவா தண்டோம். அப்ப கட்ட வேகமா உருட்டுக்கிட்டே போறாங்க. அம்பை எய்தவள் நான், என்னை கேள். பழிகாரன், உன்னை பூண்டோடு அழிக்க திட்டமிட்டேன். பழி வாங்க பதறினேன். ஆனால் நீ தப்பிவிட்டாய். சாகசக்காரி, இந்த அபு ஹுசேனை ஏமாற்ற பார்த்தாய். அபு ஹுசேனா? ஜாக்கிரதை, நெல். நான் ரத்த பரிபிடித்த புலி. நான் கொல்ல வந்தது உன்னை. ஆனால் இப்போது கொல்லப்போவது மும்மணிக்காரி மார்ஜியானாவை. நீ வாழ இவள் கட்டிய கற்பனை கோட்டைகளும் கொத்தளங்களும் ஆகாயத்தில் பறக்க போகின்ற நெல். நெருங்காதே. பழிக்கு பழியாக உன்னை பழி வாங்குவேன். என் திட்டங்களை சிதறடித்த உன்னை சீர்குலைய வைத்து சித்திரவதை செய்கிறேன். உன் உயிர் என் கையில். முடியுமானால் அந்த பேடிப்பையில் வந்து காப்பாற்றட்டும். ஜாக்கிரதை, நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த கட்டாரை உன் அருமை மார்ஜியானாவின் மார்பில் பாயும். உன் கண்ணெதிரிலே பிணமாவாள். பாபா, பாபா.
अंता का कसम अबू का हुक्म तिरंदड़ सीसे अंटा का कसम अबू का हुक्म मूडिड़ सीसे
என்னில் வாழுதே. இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம்.